ஹலோ யோர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். டிஎன்ஏ 2026ல நம்ம பார்க்க போற காலேஜ் பார்த்தீங்கன்னா கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா 2710. கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல என்னென்ன கோர்சஸ் இருக்கு, எவ்வளவு நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்கு, லாஸ்ட் என்ன கட் ஆஃப் வரைக்கும் போயிருக்கு, எவ்வளவு ரேங்க் வரைக்கும் இந்த காலேஜ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு, தென் இந்த காலேஜோட பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன, அதர் ஆக்டிவிட்டிஸ் எப்படி பண்ணி கொடுக்குறாங்க, இது மாதிரி கம்ப்ளீட் டீடைல் தான் நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வச்சிரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜ் எக்ஸாக்டா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க கோயம்புத்தூர் சவுத்ல ஒத்தக்கால் மண்டபம் ஓகேங்களா, அங்க இருக்கு. கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து உங்களுக்கு வந்து 18 கிலோமீட்டர்ஸ் வரும். இது ஒரு ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன். இந்த காலேஜ்ல டோட்டலா உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9 கோர்சஸ் வந்து இங்க அவைலபிள் இருக்கு ஓகேங்களா. 9 கோர்சஸ் இருக்கு. 9 கோர்சஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், VLSI டிசைன் அண்ட் டெக்னாலஜி 2024ல உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. டோட்டலா 60 சீட்ஸ் வந்து இருந்திருக்கு லாஸ்ட் இயர். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இதுல 2020ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. டோட்டலா 180 சீட்ஸ். தென் சிவில் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா 2008ல ஸ்டார்ட் பண்ணாங்க 60 சீட்ஸ். தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் 2000ல ஸ்டார்ட் பண்ணாங்க 180 சீட்ஸ். தென் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் 2000ல ஸ்டார்ட் பண்ணாங்க 180 சீட்ஸ். தென் EEE எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் 2002ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க 120 சீட்ஸ். தென் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 2001ல ஸ்டார்ட் பண்ணாங்க 180 சீட்ஸ். தென் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 2000ல ஸ்டார்ட் பண்ணாங்க 120 சீட்ஸ். தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல சைபர் செக்யூரிட்டி 2020ல ஸ்டார்ட் பண்ண 60 சீட்ஸ் சரிங்களா. இந்த சீட்ஸ் டோட்டலா வந்து இருக்கிறது. தென் இப்போ கட் ஆஃப் நம்ம பார்த்துருவோம். லாஸ்ட் என்ன கட் ஆஃப் வரைக்கும் போயிருக்குன்னு. இந்த கட் ஆஃப் ஃபர்ஸ்ட் நம்ம வாங்குவது வந்து எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் VLSI டிசைன். எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் VLSI டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2024ல உங்களுக்கு 181.5 வரைக்கும் போயிருக்கு. 2025ல 185.5 வரைக்கும் போயிருக்கு. BCA பொறுத்த வரைக்கும் 185, BCM 185, MBC 184, SE 145, then SEA 154.5 இருக்கு. தென் ரேங்கை பொறுத்த வரைக்கும் 2024ல உங்களுக்கு வந்து 21,586 இருந்த ரேங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ரேங்க் வந்து பேக்ல போய் 2025ல 22,679 உங்களுக்கு இருந்திருக்கு. இந்த வருஷம் உங்களுக்கு EVA பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து ஃப்ரண்ட்ல வர வாய்ப்புகள் அதிகமாகவே. தென் அடுத்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் வந்து 2023ல 186.5 இருந்திருக்கு. 2024ல உங்களுக்கு 190.5, தென் 2025ல 191.5 இருக்கு. BCA பொறுத்த வரைக்கும் 188, BCM 187, then MBC 186.5, SE 170, then SEA 179 இருக்கு. தென் ரேங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2023ல உங்களுக்கு 11,043 இருந்த ரேங்க் வந்து 2024ல உங்களுக்கு 7,479 உங்களுக்கு வந்திருக்கு, ஃப்ரண்ட்ல வந்திருக்கு. அதாவது நியர்லி ஒரு 3,000 ரேங்க் வந்து ஃப்ரண்ட்ல வந்திருக்கு. தென் 2025ல உங்களுக்கு அகைன் வந்து 3,000 ரேங்க் வந்து பேக்ல போயிருக்கு. 10,472 உங்களுக்கு இருந்திருக்கு சரிங்களா. இந்த வருஷம் ரேங்க் வந்து இன்னும் வந்து பின்னாடி போக வாய்ப்புகள் இருக்கும். 1000 ரேங்க்ஸ் வந்து பேக்ல தான் போக வாய்ப்புகள் இருக்கு தவிர அதே மாதிரி கட் ஆஃப்மே உங்களுக்கு வந்து குறைய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. தென் அடுத்து சிவில் இன்ஜினியரிங். சிவில் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் 2023ல 144 இருந்திருக்கு. 2025ல 167, தென் 2025ல 188.5 வரைக்கும் இருக்கு. தென் BCA பொறுத்த வரைக்கும் 181.5, BCM 178.5, தென் MBC 168, தென் SE 148, தென் SEA 152.5 வரைக்கும் இருக்கு. தென் ரேங்கை பொறுத்த வரைக்கும் 2023ல உங்களுக்கு வந்து 82,609 இருந்த ரேங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2020ல 50,015 இருந்திருக்கு. தென் 2025ல உங்களுக்கு 16,736 தான் உங்களுக்கு இருந்திருக்கு. சிவில் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா உங்களை லாஸ்ட் இயர் ப்ரீவியஸ் இயர்ஸை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. டெஃபினட்டா வந்து சேம் இதே ரேங்க்ல உங்களுக்கு மெயின்டைன் ஆக நிறைய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு சிவில் இன்ஜினியரிங்க்கு. தென் அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் 2023ல உங்களுக்கு 187 வரைக்கும் போயிருக்கு. 2025ல உங்களுக்கு 189, 2025ல 191.5, BCM பொறுத்த வரைக்கும் 189.5, BCM 189, MBC 186, SE 176.5, SEA 152.5, ST 151.5 வரைக்கும் போயிருக்கு. தென் ரேங்கை பொறுத்த வரைக்கும் 2023ல உங்களுக்கு 10,699 இருந்த ரேங்க் வந்து 2024ல உங்களுக்கு 9,539 உங்களுக்கு வந்து 1000 ரேங்க் வந்து ஃப்ரண்ட்ல வந்திருக்கு.
தென் 2025ல அதே ஒரு 1000 ரேங்க் வந்து பேக்ல போயிருக்கு. 10,831 இருக்கு. இந்த வருஷம் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு ரேங்க் வந்து பின்னாடி தான் போக வாய்ப்புகள் இருக்கு, ஃப்ரண்ட்ல வர வாய்ப்புகள் சான்சஸ் கம்மியா தான் இருக்கு. தென் அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். இந்த வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மோஸ்டா கேட்கிற ஒரு கோர்ஸ். 2023ல உங்களுக்கு வந்து 182.5 இருந்த இதோட கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 2024ல 183 தென் 2025ல உங்களுக்கு வந்து 189 வரைக்கும் உங்களுக்கு இருக்கு. தென் பிசிஏ பொறுத்த வரைக்கும் 186, பிசிஎம் 186 அண்ட் எம்பிசிஏ 181, எஸ்சி 162.5, தென் எஸ்சிஏ 145.5, எஸ்டி 163.5 வரைக்கும் இருக்கு. தென் ரேங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2023ல உங்களுக்கு 15,789 இருந்திருக்கு. 2024ல உங்களுக்கு வந்து 3,000 ரேங்க் வந்து பேக்ல போய் 18,840 வரைக்கும் போயிருக்கு. தென் 2025ல உங்களுக்கு அகைன் 3,000 ரேங்க் வந்து ஃப்ரண்ட்ல வந்து 15,797 இருந்திருக்கு. இந்த வருஷம் டெஃபினட்டா இதோட ரேங்க் வந்து இன்னும் ஃப்ரண்ட்ல வர வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதே மாதிரி கட் ஆஃப்மே உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்ல வர வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. தென் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் 2024ல இதோட கட் ஆஃப் உங்களுக்கு 167.5 இருந்தது. 2024ல 179, தென் 2025ல 183.5 வரைக்கும் போயிருக்கு. பிசிஏ பொறுத்த வரைக்கும் 179.5, பிசிஎம் 169, தென் எம்பிசி 173.5, எஸ்சி 143.5, எஸ்சிஏ 149.5, எஸ்டி 128 வரைக்கும் போயிருக்கு. தென் ரேங்கை பொறுத்த வரைக்கும் 2023ல உங்களுக்கு 36,937 இருந்த ரேங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2024ல 26,097 இருந்திருக்கு. 10,000 ரேங்க் வந்து ஃப்ரண்ட்ல வந்திருக்கு. தென் அதே மாதிரி உங்களுக்கு வந்து 2025ல உங்களுக்கு 1000 ரேங்க் பேக்ல போய் 27,081 இருக்கு. இந்த வருஷம் டெஃபினட்டா இதோட ரேங்க் வந்து ஸ்லைட்லி வந்து ஃப்ரண்ட்ல வர வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. கட் ஆஃப்மே உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. தென் அடுத்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் ஐடி 2023ல உங்களுக்கு வந்து 183.5 வரைக்கும் போயிருக்கு. தென் 2024ல 185, தென் 2025ல 188.5. தென் பிசிஏ பொறுத்த வரைக்கும் 186, தென் பிசிஎம் 184, தென் எம்பிசி 181.5, எஸ்சி 167, தென் எஸ்சிஏ 157.5, தென் எஸ்டி 151 வரைக்கும் போயிருக்கு. தென் ரேங்கை பொறுத்த வரைக்கும் 2023ல உங்களுக்கு 14,544 இருந்த இதோட ரேங்க் பார்த்தீங்கன்னா 2024ல உங்களுக்கு 1000 ரேங்க் வந்து பேக்ல போய் 15,972 இருந்திருக்கு. தென் 2025ல இன்னும் 1000 ரேங்க் பேக்ல போய் உங்களுக்கு 16,841 இருந்திருக்கு. இந்த வருஷம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு இன்னொரு ரேங்க் பேக்ல போக வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. கட் ஆஃப்மே உங்களுக்கு வந்து குறைய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. தென் அடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் 2023ல 152 வரைக்கும் போயிருக்கு. தென் 2024ல உங்களுக்கு 168.5 வரைக்கும் உங்களுக்கு ரைஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி 2025ல 184.5 வரைக்கும் ரைஸ் ஆயிருக்கு. பிசிஏ பொறுத்த வரைக்கும் 174, தென் பிசிஎம் 168.5, எம்பிசி 168.5, எஸ்சி 143.5, எஸ்சிஏ 157.5, எஸ்டி 122.5 வரைக்கும் போயிருக்கு. தென் ரேங்கை பொறுத்த வரைக்கும் 2023ல உங்களுக்கு 65,799 இருந்தது. உங்களுக்கு 2024ல உங்களுக்கு 46,681 உங்களுக்கு வந்து நியர்லி 20,000 ரேங்க் ஃப்ரண்ட்ல வந்திருக்கு. தென் 2025ல அகைன் 24,860, அதாவது அகைன் வந்து 24 ரேங்க் வந்து 22,000 ரேங்க் வந்து ஃப்ரண்ட்ல வந்திருக்கு. இந்த வருஷம் இன்னும் ஃப்ரண்ட்ல வர வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதே மாதிரி கட் ஆஃப்மே உங்களுக்கு ரைஸ் ஆக சான்சஸ் அதிகமா இருக்கு. தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல சைபர் செக்யூரிட்டி 2023ல உங்களுக்கு 181.5 வரைக்கும் போயிருக்கு. தென் 2024ல உங்களுக்கு கட் ஆஃப் ரைஸ் ஆகி 184. தென் 2025ல உங்களுக்கு வந்து 193.5 வரைக்கும் உங்களுக்கு போயிருக்கு. பிசிஏ பொறுத்த வரைக்கும் 187, பிசிஎம் 190.5, எம்பிசி 185, தென் எஸ்சி 168.5, எஸ்சிஏ 177 வரைக்கும் போயிருக்கு. தென் ரேங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 16,497 வரைக்கும் போயிருக்கு. அது 2024ல உங்களுக்கு 1000 ரேங்க் வந்து பேக்ல போய் 17,540 வரைக்கும் போயிருக்கு. இந்த 2025ல 10,000 ரேங்க் வந்து ஃப்ரண்ட்ல வந்திருக்கு. 7,129 வரைக்கும் உங்களுக்கு போயிருக்கு. இந்த வருஷம் சைபர் செக்யூரிட்டியை மேக்சிமம் வந்து அதே ரேஞ்சஸ்ல இன்னும் பேக்ல தான் போக வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு தவிர அதே மாதிரி கட் ஆஃப்மே குறைய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. இது வரைக்கும் நான் பார்த்து கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல 9 கோர்ஸை பத்தி நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்த்துட்டோம். சரி, அடுத்து என்னென்ன தகவல்லாம் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி பார்த்தோம் வெப்சைட்ல. நீங்க வந்து அட்மிஷன்ஸ் அட்மிஷன்ஸ் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்க அதை கான்டாக்ட் பண்ணி நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். தென் கேம்பஸஸ்ல டிஃபரெண்ட் கிளப்ஸ் எல்லாம் எல்லாமே அவைலபிளா இருக்கு. ஓகேங்களா, என்னென்ன கிளப்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு, கேம்பஸ் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு டீட்டெயிலா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அக்ரிடேஷன்ஸ் என்னென்ன இருக்கு, இந்த பிளேஸ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸிமம் பிளேஸ்மெண்ட் ஓவர் வியூ
இதுல கம்ப்ளீட்டா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ்ல என்னென்ன பண்றாங்க சொல்லிட்டு இதுல பிளேஸ்மெண்ட்ஸ் பத்தி உங்களுக்கு எவ்வளவு பேர் வந்து இந்த வருஷம் பிளேஸ் ஆயிருக்கிறாங்க, இல்ல ஹையஸ்ட் ஆஃபர்ஸ் எவ்வளவு பேர் எவ்வளவு வாங்கியிருக்கோம் 43 lakhs. தென் ஆவரேஜ் வந்து 4.5. இந்த டோட்டலா வந்து 252 கம்பெனில உங்களுக்கு 1544 வந்து ஆஃபர்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவு பேர் கேம்பஸ் வந்து விசிட் பண்ணிருக்காங்க, இதோட டீடைல்ஸ், சேலரி என்னென்ன கம்பெனிஸ்ல வருது, அது மாதிரி டீட்டெயிலா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க கம்ப்ளீட்டா நீங்க கோத்ரூ பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து எல்லாமே ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அகாடமிக் இன்டர்ன்ஷிப் என்ன பிளேஸ்மெண்ட்ஸ் கான்டாக்ட் நம்பர் எல்லாம் இருக்குது. தென் அதே மாதிரி வீடியோஸ் வந்து என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் நடத்துறாங்க, போட்டோ கேலரி எல்லாமே இருக்கு. தென் எக்ஸாமினேஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்க கம்ப்ளீட் எல்லா டீடைல்ஸுமே வெப்சைட்ல அப்டேட்டா இருக்கு. நீங்க வெப்சைட்டை கம்ப்ளீட்டா ஒரு வாட்டி வந்து கோத்ரூ பண்ணிக்கோங்க. கோத்ரூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா டீடைல்ஸ் வந்து கிடைக்கும். இதுல என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்கு இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா உங்க டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து கம்ப்ளீட்டா நீங்க எல்லாமே உங்களுக்கு என்னென்ன அலுமினியஸ் வந்து யாரெல்லாம் இங்க படிச்சிருக்கிறாங்க, என்னென்ன அலுமினியஸ் அதையும் உங்களுக்கு ஒரு தகவலாவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து அதையும் நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் என்னென்ன ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அச்சீவ்மெண்ட் பண்றாங்க அந்த தகவலும் கொடுத்துருக்காங்க. லேட்டஸ்டா என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் நடத்துறாங்க அதுவும் இருந்து எல்லா டீடைல்ஸுமே வெப்சைட்ல கம்ப்ளீட்டா அவைலபிளா இருக்கு. நீங்க எல்லாமே நீங்க கோத்ரூ பண்ணி நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. கவுன்சிலிங் கோட்ல 2710 இப்போ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல இதுல என்னென்ன கோர்சஸ்ல நீங்க இன்ட்ரெஸ்டா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்து நம்ம வந்து கவுன்சிலிங் அப்ப நம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம அப்ப சொல்றேன் சாய்ஸ்ல எந்தெந்த ஆர்டர்ல கொடுத்தா உங்களுக்கு கரெக்டா இருக்கும் சொல்லிட்டு. மேற்கொண்டும் உங்களுக்கு வேற ஏதாவது தகவல் என்ன காமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து எந்த காலேஜ் பத்தி உங்களுக்கு வந்து நீங்க தெரிஞ்சுக்க விரும்புறீங்கன்னு சொல்லிட்டு காமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லிட்டு போங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோல வேற சந்திக்கிறேன். தேங்க்யூ.